வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் அப்போ நாங்க சூரியகுமார். இப்பதான் முறை நம்ம சேனல் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடப்போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எது குறித்து பார்க்க போறோம்னா, ஆம், ஏன் வந்து எனக்கு கலைஞர் பிடிக்கும்? கலைஞர் அ ஏன் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க? ஏன் நீங்க கலைஞர் ஃபேனா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்கறாங்க. அதுக்கான ஒரு சிறிய காணொளி தான். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, எனக்கு அ கலைஞரால் உருவாக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர் வாரிசு பணிக்கு தான் இப்போ நான் வொர்க் பண்ணிட்டுருக்கேன். கம்பேஷனேட் அப்பாயின்ட்மென்ட்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அ உதயசூரியன் சின்னத்தில போட்டியிடுறதுக்கு வந்து வாய்ப்பு கேட்டிருக்கேன் முதல்வர்கிட்ட. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, எனக்கு கலைஞர் டிவி பேச்சு போட்டியில பேசுறதுக்கு கூட அழைப்பு வந்தது. ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அந்த அழைப்ப ஏத்துக்கிட்டு போய் பேச முடியல. இளைஞர் அணியிலேருந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது. இருந்தாலும் வந்து அ சமூக ஆர்வலராவும், யூடியூபராவும் கட்சி பணியில செயல்பட்டு இருக்கிறதுனால வந்து அ மக்கள் நல பணியாளரா செயல்பட்டு இருக்கிறதுனால அந்த வாய்ப்ப ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, கலைஞர் லைப்ரரியில வந்து ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு கூட கிடைச்சது. கலைஞர் லைப்ரரி பார்த்துக்கிறீங்களான்னு கூட கேட்டாங்க. அதுக்கும் வந்து இப்ப அ பிஸியா இருக்கிறதுனால இந்த சிச்சுவேஷன்ல அந்த அந்த வாய்ப்பையும் இது ஏற்றுக்கொள்ள முடியல. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, தலைவர் கலைஞரால உருவாக்கப்பட்ட டைடல் பார்க் வந்து எங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில அமையவும் இருக்கு. 400 கோடியில ஒசூர்ல அமையவும் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மனு தான். நான் முதல்வருக்கு மனு செஞ்சு அத வாங்கியிருக்கேன். அ தலைவர் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா, எது பேசினாலும் ட்ரிபிள் மீனிங்கா இருக்கும். கருத்தியல் ரீதியாவும் கரெக்ட்டா இருக்கும். எப்பவுமே மும்மொழி வார்த்தை மாரி வந்து ட்ரிபிள் மீனிங்ல தான் பேசுவாரு. அதனால வந்து அ அது தலைவர் கலைஞர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உதயசூரியன் சின்னத்தில போட்டியிடுறதுக்கு வந்து வாய்ப்பு கேட்டிருக்கேன். பர்கூர் சட்டமன்ற தொகுதியில என் சொந்த தொகுதியில கேட்டிருக்கேன். இப்ப நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எப்பவுமே 3 வார்த்தை பேசிட்டே இருப்பேன். அது ஏன், என்ன, எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தலைவர் கலைஞர் ஃபேனு. அதுக்காக தான் அந்த மாரி பேசினேன். இது போன்ற அப்டேட் பண்ற விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.